Hi friends, welcome to the ஒரு பிளேஸ் வந்திருக்கோம். பாப்பாவை லவர்ஸ் டே என்னைக்கு கூப்பிட்டு வந்த பிளேஸ், அதுக்கப்புறம் என்ன தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். இது என்ன இடம்னா குமரின் குற்றாலம்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஏரியா. நாகர்கோவில் இருக்குது. நாகர்கோவிலேருந்து ஒரு 45 கிலோமீட்டர் லாங் டிஸ்டன்ஸ் வருது. திருப்பரப்பு அருவி அதான் இப்போ வந்திருக்கோம். இங்கே ஸ்பெஷல் என்னென்னா போட்டிங் பிளேஸு, ஃபால்ஸு, ஒரு சிவன் கோயில் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இன்றைக்கி வந்து டைம் ஆனதுனால வீட்டில் வச்சு நாங்கள் வீடியோ எடுக்க முடியல. அதான் இப்போ எடுக்கிறோம். இது நேராக போன உடனே இந்த இது போட்டிங் ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபால்ஸ் வாங்க உள்ளே போகணும். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் ஒரு கடையில் பையன் காஃபி குடிச்சிட்டு எனக்கு ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போயிட்டே இருக்கும். காஃபி இல்லைங்க, டீ. நம்ம பார்வர மேம்பாலத்துக்கு மேலே போயிட்டுருக்கோம். வெயிலும் இல்லை, மழையும் இல்லை, அப்படி இருக்கு. பிளேஸு சூப்பராக இருக்கு. அழகில் தான் ஆபத்தும் இருக்குன்னு சொல்லுவாங்க. பிளேஸ் அப்படிப்பட்ட இடம். நைட் ஆகிட்டுன்னா ஒரு ஆள் இருக்குது அது ஏரியாவில். போயிட்டே இருந்தோம். நல்ல மழை வந்துருச்சு. பைக் ஓட்ட முடியல. இருக்குன்னு வரம்போனா பொறுமையாக மழையெல்லாம் நனைஞ்சு போயிடணும். போகும்போது வீடியோ இல்லையா, அங்கே போய் பார்ப்போம். மழை இப்போ தாங்க கொஞ்சம் குறைஞ்சிருந்த மாதிரி இருக்குது. ஆனால் ரோடெல்லாம் பாருங்களேன், நல்ல மழையாக நனைஞ்சு போய் இருக்குது பாருங்கள். நல்ல மழை வர்றதுக்குள்ளே போய் சேர்ந்துடணும். ஸ்பீடாக போயிட்டே இருக்கும். இன்னும் தூரம் இருக்குது. ஹில்ஸ் ஏரியானால கொஞ்சம் பென்ஸ் எல்லாம் அதிகமாகிட்டு எக்ஸ்ட்ரா உண்டு. ஏற்றப்பில் வண்டி வந்தால் கூட நமக்கு தெரியாது. அதனால் கொஞ்சம் பார்த்து தான் சேஃபாக தான் போகணும். ஏரியா வந்தாச்சு. நாங்கள் இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. மழை இருக்குன்னு பார்த்தா இங்கனே உள்ள மழை அவ்வளோவா இல்லை. ஆனால் என்ன வண்டியோட பார்க்கிங் கடந்து இறங்கிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு டைம் நேராக போகிறது கல்யாணத்துக்கு முன்னாடி லவர்ஸ் டே கூப்பிட்டுருந்தேன். அப்புறம் கல்யாணம் கழிச்சு ஒரு வருஷம் ஆச்சு. இதுதான் கூப்பிட்டு வரேன். இதுங்க அவள் எதிர்பார்க்க நான் அது கூப்பிட்டுருந்தேன். நாங்கள் அங்கே போய் பார்ப்போம். இந்தா தெரியுறாங்க, அதான் போட்டிங் பிளேஸ். அதான் போட்டிங். அந்த எண்ணெய் குளிப்பட்டு அடுத்து அந்த மேலே நிற்க எண்ணெய் அது சும்மா. ஏன்னா அந்த உட்கார சொல்லியிருக்காங்க போல இருக்கு. பாருங்க. கேட்காம தான் அடிப்போம். மேடம் பெடல் பண்ண மாட்டாங்க, சிங்கிள் டிரைவிங் தான். ஜீவனில் பண்ணது.
பேக்கில் பார்க்கணும். எவ்வளோ தண்ணி! தண்ணி புல்ல மூண மாதிரியே இந்த போட்டு வாங்கினா வேற போட்டு அந்த கப்பல்ஸ் போயிட்டு வந்தது. அதான் ஈரமாக கிடக்கு. ஆனால் மரத்துக்குள்ள தான் போன தடவை ஞாபகம் இருக்கா? அதில் கொண்டு விட்டுட்டு வந்தீங்க. இந்த அதில் ஒரு கயிறு தெரியுதாங்களே, அந்த கயிறு வரை தான் நமக்கு அலவுடு போட்டிங் போடுது. ஏன்னா அதுக்கு மேலே அந்த சைடில் வந்து ஃபால்ஸு அலவுடு வந்து நமக்கு சேஃபு கிடையாது. அதனால் இந்த கயிறு வரை தான் நம்ம போகணுங்கிறது சொல்லி விட்ருக்காங்க. போட்டிங் இதுவரை பாப்பா இதோடு 2வது தடவை. இதாங்க திருப்பரப்பு ஃபால்ஸ், குமரியின் குற்றாலம். பார்த்தீங்களா எவ்வளோ சோவாக உட்காந்து வராங்க. இது இந்த சைடு திருப்புனா அந்த சைடு திரும்புது, அந்த சைடு திருப்புனா இங்கே திரும்புது. இது ஒரு ஸ்டேரிங். செல்ஃப் டிரைவிங்கும் உண்டு, பெடல் போட்டு. அப்படி இல்லைன்னா டிரைவர் போட்டும் உண்டுமா. ரெண்டும் ஒரே ப்ரைஸ் தான். என்ன நமக்கு வந்து சிங்கிள் போட்டு தான் நம்ம எப்பவும். டிரைவர் போட்டு வரலாம், வீடியோ எடுக்கும்போது அவன் ஒருத்தன் கடை உட்காந்துட்டே இருப்பான். நம்ம கை ஜரையாட்டிருக்கும். எதுக்கு நம்ம தனியாட்டே போவோம், கையை விட்டாச்சு. அது வண்டி எங்கேயோ போகுது. ஆழம் கூடுதல் நினைக்கிறேன். இந்த தடவை லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுத்துட்ருக்காங்க. போன தடவைலாம் லைஃப் ஜாக்கெட் கிடையாது. தண்ணியில் அடிட்டுருக்கா. தண்ணி உள்ளால இறங்கினா நீங்கள் ஒன்றே ஆளை காணாது. ஆழம் அவ்வளோ இருக்கும். எங்கடி அந்த டிரைவர் போட்ட காணல? நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போகிறோம். ஆமாம், இன்னும் ஒன்றும் கிடையாது. நான் அதுக்கிட்ட போய் நிற்க போகிறேன். மரத்துக்குள்ளால போகிறோம். போன தடவை அதில் தான் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தோம். அந்த வீடியோவில் நான் இதை செல்லில் இல்லை. என் பழைய ஃபோனு ரீபூட் ஆகிட்டு. ஆமாம், வாங்க இந்த இடம் மரத்துக்குள்ளால போய் கும்மி அடிப்போம். பேக் கேமரா காணிக்கிறேன். இந்த இருக்கலாங்க, இந்த மரத்துக்கு இடையில தான். ஆழம் ஓவர் போல் இருக்குது இந்த தடவை. போட்டுக்குள்ளேலாம் தண்ணி வருதுங்க பாருங்க. ஏய் உள்ளோடி போக முடியாது. நீங்கள் தண்ணி கூடுதலாக இருக்கு. வேண்டாம், இப்படியே போவோம். மரம் வளரல, தண்ணி கூடி இருக்கு. மரம் வளரும். கிளைமேட் நல்லா இருக்குங்க இன்னைக்கு. நாங்கள் ரிவர்ஸில் போயிட்டுருக்கோம். சரிங்க, அப்படி மெதுவாக சுற்றிக்கிட்டு அப்படியே போவோம். மணி 4 ஆகுதா? இன்னும் 6 மணி வரை தான் டைமு. நம்ம வந்து போட்டிங் இனி அங்கே போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். மெதுவாக ட்ரைவ் பண்ணிட்டு போவோம். இன்னும் அது போக அடுத்த ஃபால்ஸ் பார்க்கணும். நம்ம ட்ரெஸ்ஸு கொண்டு வரல. அது போக அடுத்து அதுக்கு என்ன ஃபால்ஸு வேறு பக்கத்தில் 12 சிவாலயத்தில் ஒரு சிவாலயம் இங்கே உள்ளது. அந்த சிவாலயத்துக்கு இன்னைக்கு போகணுன்னு பார்க்குறோம். ஏன்னா போன தடவை வரும்போது நட திறக்கல, அடைச்சிருந்து. இன்னைக்கு போய் பார்த்துட்டு வரோம். அப்படி போமா. நாங்கள் மரத்துக்கு இடையோடி போக போகிறோம். கட்டுண்டா அங்கெல்லாம் போகிறாங்க. அந்த எண்டோரை கூட்டிட்டு போகிறான். கயிறு தாண்டல.
கயிறு தாண்டி தான் போயிட்டு இருக்கு. கயிறு தாண்டல. ஆமாம், கயிறுலேருந்து இருந்தால் சுத்த ஆரம்பிச்சிட்டாங்களா? எண்டு வரை போகிறோம். இல்லை அதான் அது எண்டு வரைக்கும் போயிட்டு அந்த திரும்பிட்டானா? நம்மள அந்த எண்டு வரை போயிருக்கலாம். இந்த மரம் மூட்டு வரை வந்துட்டேன். மறுபடியும் எப்பவும் பண்ணு அங்கே நேரம் அப்படி போயிட்டு வரும். வெயில் இந்த பக்கம் ஓவர் அடிக்குது. மரத்துக்கிட்டலாம் போகக்கூடாது. இங்கே போவான்டா, இப்படி போவோம். நம்ம மரத்துக்கிட்ட போகலாடி இப்போ சுற்றிட்டு இருக்கு, திருப்பிக்கிட்டு இருக்கேன் வண்டி. லாஸ்ட் 2 வரைக்கும் போகலான்னு சொன்னாங்க. நான் லாஸ்ட் 2 வரைக்கும் போகலை. இன்னும் திரும்ப போகிறேன் அந்த சைடு. போட்டிங் பிளேஸ் அங்கே இருந்து இங்கே வந்திருக்கோம். இங்கேருந்து அந்த ஒரு அந்த எண்டு வர போகும். நானும் போயிட்டு அப்படி திரும்பிடுவோம். போயிட்டு திரும்பி இன்னும் நம்மளை பார்க்கலாம். போயிட்டு ரிட்டன் வரோம்னு பார்க்கணும். ஹாயாக உட்காந்து ஓட்டிகிட்டு இருக்கோம். போவோம். நேரம் அங்கே போகணும், அங்கேருந்து திருப்பி இங்கே போகணும். அவ்வளோதான் முடிஞ்சு. போயிட்டு வராண்ட மாதிரி. ஆனால் அங்கே ஸ்லோவாக எங்கேயாவது வந்துட்டு எண்டில் போயிட்டு 2 திருப்பி அங்கே வர போவோம். அவ்வளோதான். நம்ம போனால் அங்கங்கே உள்ளே போகலாம். நம்ம ஒரே இடத்துல ஃபால்ஸ் வந்துட்டோம். திருப்பூர் ஃபால்ஸ் வந்தாச்சு. அந்த ஏரியா மழையும் பெஞ்சிட்டு தான் ஒதுங்கி நிற்கிறேன். இதாங்க நம்ம குமரின் குற்றாலம் திருப்பூர் ஃபால்ஸ், திருவனந்தபுரம் நாடு. நல்ல கூட்டம் இருக்குது, மழையும் இருக்குது. நாங்கள் அப்படி மெதுவாக போகும்போது காணிப்போம். ஆமாம், மழை உடம்பு போகலாம். கிட்ட போய் காணிக்கங்க. ஃபால்ஸ் மட்டும் இல்லாமல் சில்ட்ரன்ஸ் பார்க்கு இங்கே இருக்குது. வீடியோ கேமராலாம் எடுக்கிறது நல்லாயிருக்கும். இந்த விஷயம் கீழே போய் காமிக்கிறேன், பக்கத்தில் போய். தண்ணி ஓவராக இருக்குது. தண்ணி கூடுதல் மழை தண்ணினால இருக்கு. ஆனால் பிடிக்க தான் முடியல. அங்கே வர கச்சடி மொபைல் ஃபுல்லாக வந்து ஃப்ரெண்ட்ஸ் எங்களால் குளிக்க முடியல. அவ்வளோ ஆசையாட்டு. ஆனால் வேறு வழியில் ஏன்னா மொபைல்லாம் கையில் இருக்கா. அது இல்லாமல் சொல்லி 1.5 மணி நேரம் வண்டி ஓட்டணும். கஷ்டம். பேசுறது கேட்கான்னு தெரியல. பேக்கில் ஃபால்ஸை பாருங்க, பார்க்க கலராக இருக்கும். வாங்க நம்ம அங்கே போய் பார்ப்போம். கீழே ஸ்விம்மிங் பூல் அந்த ஏரியா கிட்ட போய் பார்ப்போம். காணிக்கிறேன். மொபைலை வேறு பிடிக்க முடியல, ஃபுல்லாக கச்சந்துருச்சு. இப்போ ஃபால்ஸ்லேருந்து உள்ள தள்ளி இருந்தாச்சுன்னா சில்ட்ரன்ஸ் பார்க்கு. எல்லோரும் விளையாடலாம்னு நினைக்கிறேன். இந்த இருக்குது. அந்த சைட்லலாம் ஃபுல்லாக ஃபால்ஸ், வெளி சைடு ஹில்ஸ் ஏரியா. தண்ணியெல்லாம் நிறைய. வாங்க அது பக்கத்தில் போய் நாங்கள் மழை பெய்யுது. எங்கே தண்ணி எப்படி இருக்கு? ஃபால்ஸ் லாங் வியூஸ். இதாங்க நம்ம திருப்பூர் ஃபால்ஸ். குளிக்க தான் முடியலை. இப்போ கிளம்ப போகிறோம் நாங்கள். டைமிங் ஓவர் ஆகிடுச்சு. மழை வேறு பெஞ்ச மாதிரி இருக்குது. தண்ணி அருவியில் வேறு கூடுதலாட்டு பாயுது. இந்த இடம்லாம் தண்ணியே கிடையாது. இந்த இடம் எவ்வளோ தண்ணி லீக் ஆகிடுச்சு. சரிங்க, நாங்கள் கிளம்பலாம். வந்து குளிக்கவாது முடியல. அதனால் காஞ்சிட்டா போவோம். இதாங்க 12 சிவன் கோயிலில் இது வந்து 3வது சிவாலயம். அதை போட்டிருக்குதா? 5 to 7:30 போட்டிருக்கான். இருக்கும். மணி 5 ஆகலை இன்னும்.
5 நிமிஷம் இருக்குது. ஆமாம், கரெக்டாக 5 நிமிஷம் இருக்குது. போய் பார்ப்போம். ஒரு 5 நிமிஷம்னா வெயிட் பண்ணி உள்ளே சாமி விட்டு போயிடலாம். இது வந்து கேரளா பார்டர்னு சொல்ல முடியாது, தமிழ்நாடு பார்டர்னு சொல்ல முடியாது. ரெண்டுக்கும் இடப்பட்ட ஏரியா, ஃபுல்லாக ஒரு ஹில்ஸ் ஏரியா. உள்ளே போய் காணிக்கிறேன். கோயில் ஃப்ரெண்டில் தான் நிற்கிறோம். கோயில் திறக்கலை, கரெக்டாக டைமிங் ஃபாலோ பண்ணுறாங்க போல இருக்குது. 3 நிமிஷம் இருக்குது, 5 இன்னும் திறக்க வரல. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். இது கோயிலுக்கு சுற்று பிரகாரத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கேன். உங்களை இன்னும் நடைய திறக்கலை. ஆமாம், இங்கே உள்ளார ஒரு சின்ன ஃபைட்டு வேறு வந்துச்சு, கலைஞ்ச இடம். வீடியோஸ் எடுக்கிறது நல்லா இருக்கும். சரி, கோயில் வேண்டி வெயிட் பண்ணுற நேரம் கோயில் திறக்கட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். சிவன் கோயிலுக்குள்ளார போயிட்டுருக்கோம். இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்க, இப்போ தான் உள்ளே போயிட்டுருக்கோம். மழை விட்டு விட்டு மழை பெய்யுது. கோயில் சுற்று பிரகாரம் சுற்றி வாரம். அங்கே கோயில் நட திறந்தாச்சா திறக்கலையான்னு ஒன்றும் தெரியல. இதான் ஃபஸ்ட் டைம் உள்ள வாரம். இந்த தெரியுதுல்ல, அந்த லாஸ்ட் அர்த்தம் போகணும். பெரிய கோயிலாட்டு இருக்குங்க. கோயில் சின்ன கோயில், காம்பவுண்ட் சுற்று பிரகாரம் பெருசாக இருக்குது. பாருங்க, இப்போ வெயில் அடிக்குது, இவ்வளோ நேரம் மழை மிக்ஸ் ஆகி மாற்றி மாற்றி அடிக்குது, கடலமலை மாதிரி. இந்த அம்மன் கோயில் திறக்கலை. இது ஒரு சன்னதி, யார் சொன்னதுன்னே தெரில, அதுவும் திறக்கலை. நாங்கள் கோயில் உள்ளால வீடியோ அலோடுன்னு தெரில, முடிஞ்சால் எடுக்கிறேன். சரிங்களா, வாங்க கிளம்பிட்டு பார்ப்போம். ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உள்ள வீட்டும் எடுத்துருக்கேன். யாரும் பார்க்கலை, பார்த்தா என்ன சொல்லுவாங்களான்னு தெரில. எனக்கு கோயில் பெரிய கோயில், உள்ள முடிஞ்சு வெளியே வந்துட்டுருக்கோம். இனிமேல் ஸ்ட்ரைட்டாக கிளம்ப வேண்டியதுதான். மணி இப்போவுமே 5:20 ஆகுது. நீங்கள் நாங்கள் வீட்டுக்கு போய் சேரும்போது 6:30-7 மினிட் ஆயிரும். பாருங்க ஃபால்ஸ். திருப்பரப்பிருந்து கிளம்பியாச்சு. இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். வீட்டுக்கு போயிட்டுருக்க நேரத்தில் இடையில ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் போக முடியுமான்னு தெரில, பார்ப்போம். டைமிங் இருந்தால் போவோம். மதி ரெண்டு சைட்லேயும் ஃபுல்லாக வந்து ரப்பர் எஸ்டேட்டுங்க. ஃபுல்லாக ரப்பர். தாண்டுது. ஆனால் இன்னும் வந்து இருட்டில் இன்னும் அதான் ஆச்சரியமாக இருக்குது. இந்த ஹில்ஸ் ஏரியாவில் ஒரே வெளிச்சமாக இருக்குது. இருட்டிட்டுனா சடனாக இருட்டிடும். ஆனால் என்னவோ கொஞ்சம் வெளிச்சம் மட்டும் அப்படி வெயிலாடே இருக்குது. எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு தெரில. ஆதிகேசவ திருவள்ளூர் வந்ததே இல்லை, பார்த்துட்டு போகிறோம். அது ஒரு ஜஸ்ட்டு ஒரு 500 மீட்டர் தான் மெயின் ரோட்லேருந்து. அதான் உள்ளே வந்தோம். இந்த இருக்குல்ல ஸ்டெப்பு உள்ளே அலோடு இருக்காது. எப்படி இருந்தாலும் உள்ளே போய் பார்த்துட்டு அது தெரியும். தெரியாதான்
ஏறு. ஏய் கோயிலில் போகிறதுக்கு ஷர்ட் கலத்துறோம் போயிட்டு படியை பாருங்க எவ்வளோ ஆல்ரெடி கால் வர வலிக்குது. கோயில் கால் ஆல்ரெடி வலிக்குது. வேற படம் ஸ்டெப்பில் ஏறுதா, நானும் பின்னாடி ஏறிட்டு தான் இருக்கேன். வீடியோ எடுக்கணும்ல, நம்ம அப்புறம் போகாமல் இருக்க முடியாது. உள்ள வீடியோ எடுக்க அலோடான்னு தெரில, பார்ப்போம். வீடியோ எடுக்க முடிஞ்சுன்னா எடுக்கிறேன், இல்லைனா கேமரா ஸ்டாப் பண்ணிடுறேன். கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். உள்ளே கேமரா அலோடு இல்லை, எங்கேயுமே சுற்றி கேமரா இருக்குது, அலோடு கிடையாது. நாங்கள் வெளியே போய் பேசுகிறோம். இந்த இருக்கலாங்க, இந்த இருக்கலாம். இதுதான் ஆதிகேசவ பெருமாள் சன்னதி. பேக் சைடு இந்த கொடிமரம் தெரியுதா, கொடிமரம் தெரியுதுங்களா, அதுக்கு நேராக பேக்கில் தான் நாங்கள் நிற்கிறோம். ஆதிகேசவ பெருமாள் கோயிலில் கும்பிட்டாச்சு. கும்பிட்டுட்டு பாப்பா இறங்கி நடந்து வாரா. இந்த கோயிலில் பள்ளி கொண்ட பெருமாளை பார்த்ததே இதுதான் முதல் தடவை. நாளைக்கு முன்னாடி வேறு இடத்துல பார்த்துருக்கேன். இப்போ நாங்கள் அழகிய மண்டபம் தாண்டி மெயின் ரோட்டை பிடிச்சி வந்துகிட்டு இருக்கோம். கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டுருக்கோம், ஏன்னா டைம் ஆகிட்டு. மணி 6:30 கழிஞ்சு, ஆனால் பார்க்க அப்படி தெரியவே இல்லை. அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டு தான் இருக்கேன். இன்னும் ஒரு ½ அன் ஹவர், ஆமாம் ½ அன் ஹவர் கிட்ட ஆயிரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாம் போயிட்டு வந்தோம். வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டு, உடம்பு டயர்டில் உள்ளே இருக்கா. அவளுக்கு இப்போ முடியலை, காலில் நல்லா வலின்னு சொன்னேன். வேறு பைக்கு ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன், நல்லா குறுக்கலாம் நல்லா வலி. எனக்கும் நல்லா டயர்டாக இருக்கு. அதனால தான் நான் ஒத்தைக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் மறக்காமல் தட்டிடுங்க.